ஆன் பண்ண உடனே வீடியோ ஆன் பண்ண உடனே சரிக்குது. விளங்கும்டா. எங்கே வந்திருக்கோம்னா மலையும் மலை சார்ந்த இடம். இப்போ மட்டும் தமிழில் பேச இவ்வளோ நேரம் ஒன்றுமே புரியல, ஏதோ கன்னட படம் பார்த்த மாதிரி. ஸோ மலைக்கு போகணுன்னு ஒரு ஆசை சுரேஷ்க்கு. ஸோ அதனால் மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். எங்கள் பின்னாடி என்ன இருக்குன்னா வீடு இருக்கு. ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் திரும்பினா மலை தாங்க இருக்கு. இங்க பாருங்க மலை எவ்வளோ பக்கத்தில் இருக்கு. நான் வெறுங்காலோட போகிறேன். பாம்பு இருக்காதுல்ல? பாம்பெல்லாம் இருக்காது. நக்கல்யா அவனுக்கு. ஓ அம்மாடி ஓய், ஆமாடா என்னமோ சொல்லுன்னு சொருவன மாதிரி இருக்கு. பார்த்து புவி இங்கிட்ட போகிறதுக்கு 2 மணி நேரமா? நேரமா அது 4-5 நாள் ஆகுங்க. இந்த காற்று வழி அடர்ந்த காற்று வெளியில இப்போ இங்கே வந்து போகிற வழியில் எது கிடைச்சாலும் சாப்பிட்டா ப்ரோட்டீனை வந்து தக்க வச்சுக்க முடியும். ஆக்சுவலாக ஹனுமான் எடுத்துகிட்டு போகும்போது அதில் விழுந்து ஒரு பீஸ் தான் அந்த மலைன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மூச்சு வாங்குது. அம்மாடியோ புவி பார்த்து வழுக்குமாடா பார்த்து. அங்கே டாசன் பரம்பரடா. மர்க்கா சொல்லு. அங்கே டாசன் பரம்பரடா. ஓ அம்மாடி ஓய், ஆமாடா என்னமோ சொல்லுன்னு சொருவன மாதிரி இருக்கு. அங்கே டாசன் பரம்பரடா. இதுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வந்து ஆடு மேய்ப்பாங்களா? இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கு? மரம் செடி. என்ன விலங்கு இருக்கு? நீதான் இருக்கே. மயில் இருக்கா? இப்ப நம்ம நடுக்காட்டு பகுதியில இருக்கோம். A few moments later. போனோம்னா என்ன விலங்குடா இருக்குங்க? வனவிலங்கு. இது என்ன பூ தெரியுமா? ஆவாரம் போயிட்டு நீயே சொல்லிக்கிட்டா எப்படி? ஒண்ணு தாவாரம். என்ன பட்டது? சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். தாவாரம் பூ ஒண்ணு தாவாரம். இது சீத்தாப்பழம். இங்கெல்லாம் சாராயப்பட்டை. இந்த மரத்தை பட்டையை வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி அது வந்து ஆமா பிரியாணி மரம். பிரியாணி மரம் இல்லடா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. அதாவது சாராய காய்ச்சவங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சவங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதோட பட்டையை தான் உரிச்சு ஊற வச்சு கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கரெக்டா சொல்றான். பட் அது வந்து எனக்கு எல்லாம் தெரியாது. ஏதாவது போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு போறாங்களா? சும்மா டேக் ஓகே, கேமரா ஆஃப். காமராவா? இது வந்து ஆவாரம் காட்டுல ஃபுல்லா நிறைய இடத்துல இருக்கும். இந்த ஆங்கில பார்த்தோம். இது என்ன செடி? இது முன்னாடி இருக்கு சப்பாத்தி கல்லி. பழான சாப்பிடலாமா? இது என்ன பேர் எழுதுவாங்க? இது வந்து சாப்பிடலாமா? இது இதுல என்ன இருக்கு? இதுல வந்து பழம் இருக்கு. பழம் இல்ல என்ன சத்துக்கள் இருக்கு? விட்டமின் சி, புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா 2 கிராம் இருக்குது. இதுல விட்டமின் சி பிளஸ் ஒமேகா 3 ஆசிட் இருக்கு. சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. நானும் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. சப்பாத்தி கல்லியா? இங்க பாருங்க பிங்க் கலரா இருக்கு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. வித்துருவோமா? சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. நீ சாப்பிட்டியா? நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல. இது இவன் உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரெட் ஆயிச்சா? வாவ், வெரி நைஸ். இந்த பழத்தை அப்படியே சாப்பிடலாமா? சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். உலக சாப்பிட நல்லா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பழுக்கல. ஸ்பூன் இருக்கா? நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. என்ன இது கொட்டை? அது துப்பிடணுமா சாப்பிடணுமா? ஐயோ கொட்டை துப்பிடணும். சாப்பிடலாம், அதுவும் சாப்பிடலாம். மெண்டு சாப்பிடலாம். ஆனா வெல்ல முடியாது. வெளியோட சாப்பிடலாம். ஜெல்லி முட்டை மாதிரி இருக்கு. புதுசா இருக்கு. இந்த கொட்டையை வந்து மண்ணில் போட்ட விளையுமா? அப்ப இங்க எல்லாத்தையும் வச்சுட்டு போடலாம். ஓகே.
சப்பாத்தி கொட்டைச்சடி இல்லை, சப்பாத்தி கல்லி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இங்கே கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேடவாக்கம் ஃப்ரீ டெலிவரி. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். சொல்லுங்கள் விஜய், உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா? ஆமாம், லைட்டாக முள்ளு குத்திருக்கு. இந்த முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்போட விஷத்துக்கு சமம் இது. ஸோ அதை வந்து லைட்டாக உள்ளே இருந்தாலும் அதை எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு இருக்கிறது நீங்கள் கஷ்டம்தான். என்னடா சாப்பிட்டு பாக்கு போட போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப நம்ம இவருக்கு முதலுதவி பண்ணணுமே. வாயோட வாயாக எக்ஸ் பண்ணி அந்த ரத்தத்தை வந்து விரல்ல வச்சு உறிஞ்சி எடுத்து கீழே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. விஜய், இங்க வேற ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி காட்சிகளை எங்களால பார்க்க முடியுமா? வேற ஏதாவது சப்ஸ்கிரைபருக்கு காட்ட விரும்புறீங்களா? நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ சமாளிப்போம். இன்னும் கொஞ்சம் நடந்தோம்னா நிறைய இந்த என்ன சொல்றது, இந்த காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுவும் இருக்கும். ஓகே. அது இங்கிருந்து ஒரு 1 hour ஆகும். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் வரையும் உங்களுக்கு டைம் இருக்கா? இல்ல எங்க கூட பயணிக்க உங்களுக்கு டைம் இருக்கா போதுமான அளவு? இல்ல, இருந்தாலும் என்ன பண்றது? சிக்கிட்டு தப்பாவா முடியும்? இருந்தாலும் என்ன பண்றதுன்னா புரியல. அது பெரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெரண்டை. பெரண்டை. இது வந்து சாதா பெரண்டை கிடையாது, இது வந்து காட்டு பெரண்டை. அது வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம். இது ஊறுகாய் வச்சு சாப்பிடலாமா? ஊறுகாய் பக்கத்துல வச்சு சாப்பிடலாமா? எப்படி சாப்பிடலாம்? ஊறுகாய் பண்ணி சாப்பிடலாம். சட்னி, இது சட்னி எனக்கு பிடிக்கும். சட்னி அரைக்கலாம். இது வந்து காட்டு பிரண்டை. நான் சொல்லிக்கிறேன் ஒரு தடவை. ஓகே. இப்படி மறைச்சிட்டா இது காட்டாத பிரண்டை. மதுர வீரன் தானே. இவர் சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா அவர் MBBS படிச்சிருக்காரு. பெரண்டையுடைய நன்மைகளும் தீமைகளும் சொல்றாங்க பாருங்க. இந்த பிரண்டை சாப்பிட்டா நம்ம பிரண்டை படுத்தாலும் அந்த வலியெல்லாம் இருக்காது நம்ம ஓகே உடம்புல. சுரேஷ், இது என்னடா புது பொருளியா இருக்கு? நீங்க சாப்பிட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க? சாப்பிடும் போது எனக்கு வந்து அந்த ஒரு அதான் அந்த பிரண்டு படுக்கும் போது அந்த வலி போறதுனாலதான் இதுக்கு பிரண்டைன்னு பேர் வச்சிருக்காங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அப்படிங்களா? பிரண்டு படுக்கிற யாராவது இருந்தாங்கன்னா இதையும் வந்து ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஓகே. ஆர்டர் புவி, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க இவனை பத்தி நான் தப்பா நினைக்கிறேன். வேற ஏதாவது பார்க்கலாம். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஓகே. பெரண்டை பத்தியா? எனக்கு பெரண்டை வந்து பெருசா நான் சாப்பிட்டது கிடையாது. இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஆக்சுவலா இது என்னது இது விஜய்? இது என்ன செடி? இது வந்து காட்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டு மல்லி. காட்டு மல்லி அந்த விடுதலை படத்துல ஒரு பாட்டு வரும்ல, வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பாக்கலே. நான் பார்த்துட்டேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இதுல என்ன மல்லின்னு சொல்றீங்க, ஆனா வெறும் காய் மட்டும் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பூவாகி அதுக்கப்புறம் காயா இருக்கும். பூவா இருக்கிற ஸ்டேஜ்ல நீங்க வரல, அதனால காயா இருக்கிற ஸ்டேஜ்ல நீங்க வந்திருக்கீங்க. இதுக்கு அடுத்து பழமாவுமா? இல்ல, அவ்வளவுதான். அது இதுக்கு அடுத்து பிளாக் ஆகி கீழே விழுந்துடும். கீழே வந்து மறுபடியும் முளைக்குமா? இப்படிதாங்க காட்டுல இருக்கிற ஒவ்வொரு செடியும் காயாகி பழமாகி கீழே விழுந்து கொட்டையாகி திரும்ப. சரி, அடுத்தது ஏதாவது காமிங்க. இது என்னதுங்க இது விஜய்? இது ஆவாரஞ்செடியோடைய டூப்ளிகேட்னா ஆவாரஞ்செடி மாதிரியே இருக்கும், ஆனா ஆவாரஞ்செடி கிடையாது. இது சக்காலத்தி. ஆமா, அது சக்காலத்தியா? ஆமா, அவங்கள மாதிரியே இருப்பாங்க, ஆனா அது அவங்க கிடையாது. அவங்க தான் ஒரிஜினல். இது வந்து டூப்ளிகேட். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அங்க ஒரு பள்ளம் தெரியுதுல்ல, அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பள்ளம். ஆமா. ஓ, ஓகே ஓகே. அனிமல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அனிமல் எல்லாம் இங்க இருக்கு, அது மேல போனோம். ஆனா என் பின்னாடி இருக்கு. ஜோக் இல்ல இல்லையா? இங்க பாருங்க, மயில் தோகை வந்து இந்த காட்டுல கிடைச்சது இருக்கு. மயில் எல்லாம் எங்க கிடைக்கும்? மயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் தான் வரும். ஈவினிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஒர்க்குக்கு போயிருக்குமா? ஆமா, இது பாருங்க. பசங்க ஏப்பவம் பொண்ணுங்களாயி பத்திமட்டம் தன் பேசுவாங்க. Meanwhile, கீழே இருக்கு. இதுதான் மயிலோட புழுக்கையா? வெரி நைஸ்ங்க. இங்க பாருங்க, மயில் புழுக்க போடுமாடா. இதாண்டா கேட்க போறாங்க அடுத்த வார பரிச்சையில. எல்லாமே ஆயா. இந்த ஆய் போகும்ல, கழிவுட்டா நல்லா இருக்கும். இது ஆயவா? சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போறா. சரி, இந்த மலையை பத்தி 4 வார்த்தை சொல்றீங்களா? எனக்கே தெரியாது. இது பெரிய மலை, இது பச்சை மலை, இது சாதா மலை இல்ல, இது அபூர்வ மலை. 4 வார்த்தை சொல்லிட்டேனா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த காட்டுல பெரிய பழம் இருக்கா? இட்ஸ் வெரி அன்பிலீவபிள் விஜய். எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈர்க்கும் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இரும்பு சத்து பழம். இருக்கு பாருங்க, காய் இதை சாப்பிட்டாலும் போதும் ஆகும். அப்படி போதே ஆகுமா? நாட்டு பார்க்கலாமா? நீ எனக்கு ஒரு 1/2 கிலோ பார்சல் கொடுங்க. அட பேகில போவான். இல்ல நீ அத நீ இப்படி இருக்கே நீ. 5 சாப்பிட்டா போதாகும். அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரக்கு தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு 4 காயை தூக்கி சாப்பிட்டாவே போதும், போதை ஏறுவாங்களாம். அப்ப லவ் ஃபெயிலியர் ஆன எல்லா பசங்களும் இங்க தான் வந்து நிற்பாங்களா? the next day.
ஸோ இதுதான் பேரிச்சப்பழமா. நாங்கள் இங்கே இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காட்டோட மைய பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பேரிச்சப்பழமா என்ன பழம் அது? ஈச்சம்பழம். ஈச்சப்பழம் இருக்கான். இதில் இதோட சித்தப்பா பையன். பேரிச்சப்பழமோட சித்தப்பா பையன். என்ன 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 உறவு முறை இது? ஸோ ஓகே, ஆக்சுவலாக இது வந்து பேரிச்சப்பழம் மாதிரியே இருக்குமா. ஸோ அதனால காப்பாத்துக்க விழுந்து விடாதேடா, நிறைய சாதிக்க வேண்டும். நல்ல வேலை, யாருக்கும் எந்த அடியும் படலை. இப்போ வந்து அந்த மரத்தை காட்டுறேன். ஸோ இதுதாங்க, இது வந்து தூக்கணாங்குருவி வீடு. ஆனால் பேரிச்சப்பழம்னு சொன்னீங்க, ஒன்றுமே காணோம். இப்போ சீசன் முடிஞ்சது. ஓ, அது கூட சீசனில் தான் வருமா? மழை சீசன்லையா வெயில் சீசன்லையா? இது காட்டோட வழியெல்லாம் கூகுள் மேப்பில் இருக்கா? இவனை கொன்னுடலாமா? நீங்கள் வந்து இங்கே வந்து பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து சிட்டி லைஃப் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா, காட்டு சைடில் இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா? நான் எப்பவுமே காட்டு சைடு தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். அதாவது சிட்டியில் நீங்கள் டக்குன்னு எங்கே போகிறதுனாலும் ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, டக்குன்னு சாப்பிட்ணுன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் சென்னையில் இருந்தீங்க. இதெல்லாம் சிட்டி லைஃப்பில் வந்து எல்லாமே விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, வில்லேஜ் லைஃப் வந்து எல்லாமே நாங்களே மேக் பண்ணுறதுனால, அதாவது ஓசிக்காக வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்றீங்க, கரெக்டுங்களா? என்னடா ஏ? ஆமாம், ஓகே எடுத்துக்கலாம். இல்லை, இதுவுமே அவங்க கஷ்டப்பட்டு விளைச்சல் பண்ணுறாங்க. விளைச்சல் எல்லாம் பண்ணலாம். இவங்க வந்து இந்த காட்டை வந்து மாடு விட்டு ஆடு விட்டு இந்த காட்டை சாணி போட்டு அழிக்கிறாங்க. You are totally wrong. கீழே இறங்க போகிறோம். சுரேஷ், நான் பாம்பு மாதிரி வேற, அப்பதான் பாம்பு எதுவும் பண்ணேன். ஐயோ சாமி, வேற தரைப்பகுதிக்கு வந்துட்டோம். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்தோம். புஷ்பா இதாங்க காடு. ஸோ காட்டுல இருந்து வீட்டு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, ஒரு வழியா காத்து வழி பயணத்தை முடிச்சிட்டோம். இப்ப மேட்டு வழி பயணத்தை மேற்கொள்றோம். இந்த ஏரியா பேருங்க. வாவ், எத்தனை அடிடா அது?